Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இந்த green color திலகம் and stone work இருக்கிற ஒரு heavy bridal design நம்ம ஆரி work இல்லாம நார்மல் sewing needle எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னா sugar beads, big size beads, திலகம் shaped stone and red color stone, zardosi கலர்லயே நீங்க thread எடுத்துக்கோங்க, sewing thread. இப்போ நம்மளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற பிளேஸ்ல சைஸ் பீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. பிக் சைஸ் பீட்ஸை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சுத்தி சுகர் பீட்ஸால நம்ம கவர் பண்ண போறோம். சுகர் பீட்ஸை வந்து 4 or 5 பீட்ஸை அட்டன் டைம்ல எடுத்துக்கோங்க. தென் இதை வந்து பிக் சைஸ் பீட்ஸை சுத்தி நீங்க கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்றனால கண்டிப்பா சைட் ஸ்டிச்சஸ் போட்டா மட்டும்தான் இது வந்து ஃபிட்டா இருக்கும். அண்ட் நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்றனால நம்ம வந்து 3 or 4 bits அட்டன் டைம்ல எடுத்து ஒர்க்கையும் சிம்பிளா முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸை இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சைட் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சைட் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம செகண்ட் லேயர்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. சைட் ஸ்டிச்சஸ் போட்டு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்து இதை சுற்றி பிளேஸ் பண்ணிட்டு தென் ஸ்டோனை வந்து ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு ரெட் கலர் ஸ்டோனும் நெருக்கமா நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது பிளேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுகர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பீட்ஸை செகண்ட் லேயரா இதை சுத்தி நீங்க கவர் பண்ணி சைட் ஸ்டிச்சஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ்ல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு திலகம் ஷேப் ஸ்டோனை இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியா மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு நீடில் எந்த இடத்துல நீங்க வெளியே எடுக்கிறீங்களோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுங்க. திலகம் ஷேப் ஸ்டோனோட கார்னர்ல வெளியே எடுத்துட்டு தென் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு 3 ஸ்டிச்சஸ் போடுங்க. சைட்ல 2 ஸ்டிச்சஸ், தென் அதோட பாட்டம் சைட்ல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் நீங்க இதே ஸ்டிச்சஸை ஃபாலோ பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா கவனமா பார்த்தா தெரியும் நான் எப்படி சைட் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன்னு. ஸோ இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் நீங்கள் வந்து சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாங்காக ஒரு ஜர்தோசியை எடுத்துக்கோங்க. இந்த ஜர்தோசியை நம்ம சுகர் பீட்ஸை செகண்ட் லேயருக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ சுகர் பீட்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கோ அதே மாதிரி ஜர்தோசியை வந்து அதுக்கு ஒரு லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் சைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி போடுறேன்னு. ஜர்தோசி வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கங்காட்டி நம்ம ஈஸியாக வலிச்சுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும். இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஓவராக நம்ம பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வந்து ஈஸியாக அந்த ஸ்ப்ரிங் மாதிரி எல்லாம் நீங்கள் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஜர்தோசி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல ஜர்தோசியை எண்ட் பண்ணி முடிச்சுட்டு சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ஆன ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஜர்தோசியை கம்ப்ளீட் ஆயாச்சு. தென் ஜர்தோசியை ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்காகனா ஸ்டோன் இருக்கு இல்லையா, ரெட் கலர் ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ரெட் கலர் ஸ்டோனை டிவைட் பண்ணுறதாக ரொம்ப சின்ன பீசஸாக ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அந்த இதையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். 2 சுகர் பீட்ஸோட லேயர் இருக்கு இல்லையா, அவுட் சைடில் ஒன்று இன்சைடில் ஒன்று. அவுட் சைடில் இருக்கிற சுகர் பீட்ஸ் லேயருக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து நீடில் வெளியே எடுத்து இன்சைடில் இருக்கிற சுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக ஸ்டோன்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி ஜர்தோசி ஒர்க் ஃபினிஷ்ட் ஆயிரும். தென் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க். இது கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட ஃபைனலாக இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது ப்ளவுஸோட அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ரொம்ப பிரைடலான டிசைனை நார்மல் சூயிங் நீடிலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ட்ரெண்டிவியரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.